அதில் அவர்கள் முன்னிலையில் அவர்களுடைய தோழர்கள் கிடங்கில் கொதிக்கும் தண்ணீரில் இஸ்லாம் என்ற ஒரே காரணத்தினால் போடப்பட்டு அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்ட நிலையில் அழுது கண்ணீர் வடித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா தம்பி அவர்கள் அழுததை கண்ட அந்த அரசன் ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பொழுது, அழுவதற்கு காரணம், நான் என்னிடத்தில் ஒரே ஒரு உயிர் இருக்கிறது, இந்த மேலையில் இருந்த ரோமம் அளவு உயிர்கள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றாக நான் இதை அர்ப்பணித்திருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த அரசனுடைய உள்ளத்தை மாற்றியது. அரசர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பெரும்பான்மை சமூகங்களுடைய உள்ளங்கள் மாற்றுவது எங்களுடைய ஈமானும் விசுவாசத்திலும் தங்கியிருக்கிறது, எங்களுடைய சௌபாவிலும் இஸ்திக்பாரிலும் தங்கியிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலும் சக வாழ்க்கையிலும் தங்கியிருக்கிறது, எங்களுடைய முன்மாதிரியான அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கையில் தங்கியிருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, எப்பொழுது நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீறுவோமோ, நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோமோ, உலகம் பலதையும் பேசும், நாம் நம்முடைய அடிப்படையை விட்டு நகராமல் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வரும். நிர்பந்தம், கஷ்டம், சிரமம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த நிர்பந்தத்தை, சர்மத்தை, ஆபத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் என்பதையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, ஹராம் ஹலால் என்ற ஒரு ஹதீஸை நான் இங்கு முன்வைத்தேன். சஹீஹ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நான் ஓதிய குர்ஆனுடைய சிறு வசனங்கள், ஒன்று சூரத்துல் பக்ராவில், இரண்டாவது சூரத்துல் நஹ்லில், மூன்றாவது அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதை தெளிவுபடுத்துகிறார். முதலாவது அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் நல்லதை நீங்கள் உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ், ஏ மக்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, ஹலாலான நல்லவைகளை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை பார்த்து சொல்கிறார். குலூ மிம்மா ரஸகக்குமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் இதிலும் சூரத்துல் நஹ்லிலும் இதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். இன்னும் சூரத்துல் முஃமினூன் என்ற சூரத்தில் யா அய்யுஹர் ரசூல், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார், குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நல்லதை சாப்பிடுங்கள், நல்லவர்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறார், ரசூல்மார்களுக்கு கட்டளையிடுகிறார், மூமின்களுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் தஆலா நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து நல்லதை நீங்கள் உள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்தில் கட்டளை இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸில் மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின் பைனஹுமா முஷ்தபிஹாத் லா யஅலமுன கபீரு மினன் நாஸ். ஹலால் மிக தெளிவானது, எது சாப்பிட முடியும் என்பது, அது மாமிசமாக இருக்கலாம், அது ஒரு பழமாக இருக்கலாம், அது ஒரு செம்பிளையாக இருக்கலாம், இது ஹலாலாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது, இதை நீங்கள் சாப்பிட முடியும். ஹராம், வட்டி, பண்டிகை, தினா ஹராமாக இருக்கிறது, இதுவும் மிக தெளிவாக இருக்கிறது. இடைப்பட்ட சில சந்தேகமான விடயங்கள் இருக்கிறது, அதை அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று 1400 வருடத்துக்கு முன்பு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இமாம் புகாரி, முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். லா யஅலமுன கஸீரு மினன் நாஸ், அதிகமாக பொதுமக்கள் இதை, இந்த சந்தேகமான விஷயங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். மனித முடியால் தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு பதார்த்தத்தை பிரெட்டில் போடப்படுவதை அதிகமான மனிதர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். லாட் என்ற ஒன்று பண்டியால் எடுக்கப்பட்டதை, சீஸில் போடப்பட்டிருப்பதை அதிகமான மக்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அதில் சில நேரம் ஆளுங்களும் உள்ளடங்குவார்கள். யார் அந்த துறை சார்ந்தவர்கள் இல்லையோ அவர்களுக்கு அது தெரியாது. ஒரு ஷூவை எடுத்தாலும் அது பண்டியுடைய தோலால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்பவுச், ஒரு பர்ஸை எடுத்தாலும் அது பண்டியுடைய தோலால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தான் பாவிக்கும் ஒரு பிரஷை எடுத்தாலும் அது பண்டியுடைய முடியால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை வீட்டில பெண்கள் சமையல் அறைக்கு பாவிக்கும் பிரஷாக இருந்தாலும் அது பண்டி முடியால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மனித முடியையும் பண்டியையும் பயனையும் மனிதருக்கு தேவையில்லாத வேகளை கலந்து
மனிதனுக்கு இன்னும் கொச்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சியை கொண்டு அந்த பூச்சியுடைய கலரிங்காக மனிதர்களுக்கு புகட்டப்படுவது அது பொதுவாக இந்த உலகத்துடைய மார்க்கத்துக்கு அது ஹராமாக்கப்பட்டது அல்ல, அது முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, முஸ்லிம்களுக்கு தடை செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு சர்ச்சை மையமாக வைத்து நாம் இதை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்பு இதை மிக தெளிவாக போதித்து காத்திருக்கிறார்கள். சந்தேகமானவைகள் அதிகமானவைகளை எங்களுடைய முஸ்லிம்கள் மனிதர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் யார் சந்தேகங்களுக்கு கிடமான இந்தவற்றை விட்டு தவிர்த்து கொள்கிறார்களோ அவர் தவறு மார்க்கத்தையும் தமது மானத்தையும் காப்பாற்றிக் கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். மானத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சந்தேகமானவைகள் ஒரு காலம் இருந்தது. ஜமியத்துல் உலமா இந்த ஹலால் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பு ஒரு காலம் இருந்தது. நாங்கள் வீட்டில பள்ளியில போய் கோழி அறுத்து சாப்பிட்டோம். எமக்கு வெளிநாடு பொருள்கள் வரவில்லை, ஜெலட்டின் என்ற இந்த பதார்த்தங்கள் பாதிக்கப்படவில்லை. சர்வசாதாரணமாக வீட்டில் தான் எல்லாம் பாவனையில் இருந்தது. மனித முடியால் தயாரிக்கப்பட்ட அந்த சீசனும் அதுவும் அது பிரெட்ல போடப்பட்டிருக்கவில்லை. இப்படிப்பட்ட சந்தேகமான பொருட்கள் மார்க்கெட்டுக்கு வந்த பிறகுதான் மக்கள் சிரமப்பட ஆரம்பித்தார்கள். ஈகோடை வைத்துக் கொண்டு கடைக்கு வைத்து இந்த ஈகோடு இருக்கிறா என்று சிரமப்பட்டார்கள். அந்த சிரமத்தை நீக்குவதற்கும் போக்குவதற்குமாக தான் ஜமியத்துல் உலமா முன் வந்தது. ஜமியத்துல் உலமா இதை ஒரு பொருளாதாரமாக, இதை ஒரு பணமாக, ஜமியத்துல் உலமாவுக்கு பணம் வேணும் என்றால் இந்த 20 லட்சம் மக்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். 20 லட்சம் மக்கள் இந்த மஸ்ஜிதுகளில் ஜமியாவுக்கு பணம் வேணும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் தருவதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த ஹலாலை வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஜமியத்துல் உலமாவுக்கு அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இருக்க போவதில்லை என்பதை மிக உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். மார்க்கத்துடைய கட்டாயமான ஒரு அடிப்படையை ஹலாலை சாப்பிட வேண்டும், ஹராமை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமை தவிர்த்து கொள்ளாத பட்சத்தில் ஒரு மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை எங்களுடைய விசுவாசம். அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றும் நாம் ஓடையிலோடும் தண்ணீரை நாம் எடுத்து குடிப்போம், கிணத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து நாம் குடிப்போம், பைப்புள்ள வரக்கூடிய தண்ணீரை நாம் குடிப்போம். ஆனால் நீங்க அந்த தண்ணீருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தண்ணீர்ல அதுல போன போட்டு அதுல ஆக்சிஜனையும் அந்த கெமிக்கல்லையும் அதை ஒரு சேஞ்சிங் பண்ணக்கூடிய நேரம் தான் அந்த உலகம் அது தேடுகிறது. எங்களிடத்துல ஹலால் சான்றிதழ் என்று சொன்னால் ஒரு சாட்சி வழங்குகிறோம். நாம் ஒரு சாட்சி சொல்லும் பொழுது உள்ளதை பார்த்துதான் சொல்ல வேண்டும். அந்த இடத்துல யாரும் எதையும் வந்து கேட்கலாம், இது ஹலாலா என்று சொன்னால் இதுல லாது இருக்குது, இதுல வைன் இருக்குது, இதுல மனித முடியாத செய்யப்பட்ட ஒன்று இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு ஹலால் பண்ண சொன்னால் நாங்கள் இது பண்ண முடியாது, நீங்க இது ஹலாலாக கொண்டு வாருங்கள் என்று சொல்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையில் இதற்கு ஒரு சட்டம் ஒன்றும் தேவையில்லை. இது முஸ்லிம்களுடைய ஒரு அடிப்படை. அதை நாங்கள் செய்து வருகிறோம். காபிர்களும் வருகிறார்கள், முஸ்லிம்களும் வருகிறார்கள். எந்த வித்தியாசம் இல்லாமல் இதை செய்து வந்திருக்கிறோம். வேளாண் சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் இதை வேறு விதமாக திணிக்க முயற்சி செய்தார்கள். இதை வெளிநாட்டுக்கு அல்லது தீவிரவாதத்துக்கு பணம் ஒருபோதும் கிடையாது. அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணப்பட்டு விட்டது. இந்த நாட்டில் உள்ள உயர் பீடங்களுக்கு, அதிகாரிகளுக்கு, நாட்டு தலைவர்களுக்கு, பாதுகாப்பு இடங்களுக்கு மிக தெளிவாக எங்களுடைய அறிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 15 லட்சம், ஒரு மாதத்துக்கு 13 லட்சம் செலவும் 15 லட்சம் வருமானமும் கொண்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இடம். அது எல்லோருக்கும் அதிகமான நான் முஸ்லிம்ஸ் இதை கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள். எதுக்காக? வேளாண் சகோதரர்களே, முற்காலத்தில் இப்படி ஒரு தேவை இருக்கவில்லை, இன்று தேவை வந்திருக்கிறது. அதை ஸ்கிரீனிங் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அன்பார்ந்த எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆழமாக நீங்கள் பார்க்காமல் தவறான செய்திகளை பரப்புவதை முதலாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களிடத்தில் அந்நியர்கள் தவறாக வெளி சக்திகள், இந்த பெரும்பான்மை சமூகம் அல்ல, ஒரு சொற்ப மக்களுடைய இந்த விளம்பரங்களுக்கு
தெளிவாக இருக்கிறோம், எதையும் முன்வைத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு 5 லட்சம் மக்கள் கூடுவதில்லை. ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு 50 பேர் கொண்ட 20 பேர் கொண்ட ஒரு முஷாவரத்துடைய ஒரு குழுதான் அதுக்கு தீர்மானம் எடுக்கும் என்பதையும் மிக பணிவன்புடன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, ஹலால் ஹராம் என்பதை குர்ஆன் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஹலால் ஹராம் என்பது ஒரு அடிப்படையான ஒன்று. குர்ஆன் நபி அவர்களை பார்த்து, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், நபியே, இந்த மனைவிமார்களுடைய விருப்பத்துக்காக உங்கள் மீது ஹலாலாக்கப்பட்ட இந்த தேனை நீங்கள் ஹராமாக்குகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃதலீன். விசுவாசிகளே, அல்லாஹ் ஹலாலாக்கியதை உங்கள் மீது ஹராமாக்க வேண்டாம் என்றும் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களில் ஒரு சிலர் நாம் சாப்பிட மாட்டோம் என்று சத்தியம் செய்த பொழுது குர்ஆனுடைய இந்த திருவசனம் விளங்கியது. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு ஒரு அடிப்படையுடன் வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்கிறது. தயவு செய்து ஹலால் ஹராம் என்று நம்மை கேலி பண்ணுகிறார்கள், கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதற்காக வேண்டி ஹலால் ஹராமை விட்டுவிட்டு வாழ போகிறோம் என்பது அல்ல. ஹலால் ஹராமுடன் தான் வாழ போகிறோம். ஜெமியத்துல்லமா ஹலால் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பும் ஹலால் ஹராமுடன் தான் வாழ்ந்தோம். ஹலால் சான்றிதழ் ஒன்று ஏன் தேவைப்பட்டது? வேளாண் சகோதரர்கள், எதுக்காக தேவைப்பட்டது? உலகத்துடைய பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பொருள்களுடைய உற்பத்தியும் அந்த வருகையின் காரணத்தினால் அனாவசியமான அந்த பழக்க வழக்கங்கள் அந்த உணவில் சேர்க்கப்படும் அந்த காரணத்தினால் தான் இன்று இப்படிப்பட்ட நாம் வெகு விரைவில் மஸ்ஜிதுகளுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று அனுப்ப இருக்கிறோம். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இதுக்கு முதலையும் நாம் உங்களுக்கு அதை தந்திருக்கிறோம். அதை படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அது மறந்தாக இருக்கலாம், அதிலும் வண்டியுடைய அந்த ஜெலட்டின் கலக்கப்பட்டிருக்கிறது. அதை சீஸாக இருக்கலாம், அதுல கலக்கப்படுகிறது. அது தயிராக இருக்கலாம், அதிலையும் கலக்கப்படுகிறது. நாம் இது அந்நியர்களுக்கு விற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது மார்க்கெட் அதை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். துஆவில் ஈடுபடுங்கள். வீணான சர்ச்சைகளில், வீணான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்களே, சக வாழ்வை இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துங்கள். எங்களுடைய மார்க்கத்தை இதுவரைக்கும் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு சொல்லாத, தெளிவுபடுத்தாததற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். பழகி இருக்கிறோம், ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் சேர்ந்திருக்கிறோம், கூட்டு வியாபாரம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய மார்க்கம் இதுதான் என்று அவர்களுக்கு சொல்ல தவறுகின்றோம். மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது இரண்டாவது, மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது முக்கியமான கடமை. வேளாண் சகோதரர்களே, இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்கள். எங்களை பற்றி ஏற்பட்டிருக்கும் இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய பணத்தை, உங்களுடைய செல்வத்தை செலவு செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நிலைமைகளை சீராக்குவான். அல்லாஹ் சிறந்த கைரான முடிவுகளை ஏற்படுத்தி தருவான் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நிச்சயமாக இருக்கிறது. இது ஒரு சிறிய பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சிறிய குழு இப்படியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நம்மத்தியில் பிளவுபடக்கூடாது. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். யாரும் தவறாக ஒன்றை புரிந்து கொள்ளாமல் ஜெமியத்துல்லமாவுடைய கதவும் ஹலால் டிவிஷனுடைய கதவும் கொள்ளுப்பட்டியில் திறந்திருக்கிறது. எந்த நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அனைவர்களுடைய நம்பர்களும் இருக்கிறது. சந்தேகம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக வாருங்கள், பாருங்கள், அமருங்கள், என்ன செய்தோம் என்று பாருங்கள். விமர்சிக்காதீர்கள், தெரியாமல் பேசாதீர்கள், வதந்திகளை பரப்பாதீர்கள். சொல்லக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களும் எரியும் எண்ணெயில் நெருப்புத்தால் அதில் நீங்கள் எரியும் அந்த நெருப்பில் அதை எண்ணெய் ஊற்றக்கூடிய சமூகமாக மாறிவிடாதீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் மீது விசுவாசம் உள்ளவர்களே, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களே, கபனுடன் வாழக்கூடியவர்களே, மௌத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வின் எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிமுடைய மௌத் அது ஷஹாதத்தை தான் நாடி நிற்கிறது. மேலான சகோதரர்களே, கோழையர்கள் அல்ல, தைரியமானவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் அல்ல, விசுவாசம் உள்ளவர்கள், துனியாவுக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, ஆகிரத்தின் குறிக்கோள் உள்ளவர்கள். அற்ப துனியாவுக்காக யாரும் எதையும் பேச முடியும். ஆனால் உலமா சமூகம் அப்படிப்பட்டது அல்ல என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் வர வேண்டும். உலமாக்களையும் பொதுமக்களையும் அது பிரித்து விட்டால்
இடையில் ஆடக்கூடியவர்களை எதையும் ஆடலாம். இஸ்லாம் உலகத்துடைய மகான் என்பதை மறந்துவிட வேண்டாம்.